எல்லாருக்குமான நியூ இயர் வேணா ஜனவரி 1 ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், பேங்க்ஸ், அதுக்கப்புறமா கவர்மெண்டோட எல்லா செக்டார்ஸோட நியூ இயர் வந்து ஏப்ரல் 1 ஆரம்பிக்குது. ஏன்னா மார்ச் 31 கணக்கு வழக்கையெல்லாம் முடிச்சிருவாங்க. இவங்களுக்கு 29, 30 முடிச்சு ஆகாது போலங்க. ஆகாதுங்களா கிடையாது. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறமா நிறைய பொருளாதார வல்லுநர்கள் இருப்பாங்களா, அவங்க சொன்ன 3 காரணம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் காரணம் வந்து பிரிட்டிஷர்ஸ். நம்ம பிரிட்டிஷ் இந்தியா கீழே இருந்தப்போ அவங்க தன்னோட டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறமா பேங்க்ஸோட கணக்கு வழக்கையெல்லாம் மார்ச் 31 முடிச்சிடுறாங்க. இது ஒரு காரணமா சொல்லப்படுது. ரெண்டாவது காரணம் வந்து மதம். எஸ், இந்து மதத்தோட வைசாக்கா என்ற ஃபெஸ்டிவல் ஏப்ரல் 1 ஆரம்பிக்குது. ஸோ ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காகவும் கவர்மெண்ட் வந்து ஏப்ரல் 1 ஃபினான்ஷியல் நியூ இயரா அறிவிச்சிருக்கலாம்னு ஒன்று சொல்லப்படுது. மூன்றாவது அப்புறமா கடைசியா சொல்லப்படுற ரீசன் அக்ரிகல்ச்சர். இந்தியா வந்து மெஜாரிட்டியா ஒரு அக்ரிகல்ச்சர் நேஷன். PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவின் படி இந்தியாவோட GDPல 18.2% அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டாரோட கணக்கு வழக்கையெல்லாம் மார்ச் மாசத்துல தான் முடிப்பாங்க. ஏன்னா ஹார்வெஸ்டிங் சீசன் வந்து இந்தியாவில் பெரும்பாலும் ஜனவரிலேருந்து மார்ச். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ற விதமா ஏப்ரல் 1 ஃபினான்ஷியல் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இந்த எல்லா ரீசனும் அஃபிஷியலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்லப்படல. எல்லாமே ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு ஒப்பீனியன்ஸ் தான்.